அரசாங்க மானியங்களை பள்ளிகள் முறையாகவும் விவேகமாகவும் பயன்படுத்த வேண்டும். தவறினால் விசாரணைக்கு ஆளாக வேண்டியதோடு வருங்காலத்தில் மானியங்களை அவர்கள் மறக்க வேண்டியதுதான். போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் அவ்வாறு நினைவுறுத்தியுள்ளார். பள்ளிகளுக்கு வழங்கப்படும் மானியங்களில் ஒவ்வொரு காசும் எப்படி செலவிடப்படுகிறது என்பதை பிரதமர் துறை அமைச்சு அணுக்கமாக கண்காணிக்கிறது. யாரும் அதில் தப்ப முடியாது என்றார் அவர். நெக்ரி செம்பிலான் சிரம்பானில் 6 தமிழ் பள்ளிகளுக்கு மானியங்களை ஒப்படைத்த நிகழ்ச்சியில் அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் பேசினார். லோபாக் தமிழ் பள்ளி, நீலாய் தமிழ் பள்ளி, துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி, கெய்ரோ தோட்ட தமிழ் பள்ளி, லெங்கெங் தோட்ட தமிழ் பள்ளி, நீலாய் இம்பியான் தமிழ் பள்ளி ஆகியவையே அந்த 6 தமிழ் பள்ளிகளாகும். லோபாக் தமிழ் பள்ளியில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் மொத்தமாக 3,62,000 ரிங்கிட் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டது. மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் டிஏபி தேசிய உதவித் தலைவருமான அருள்குமார் ஜம்புநாதன், லோபாக் சட்டமன்ற உறுப்பினர் சியூ சே யோங் உள்ளிட்டோர் அதில் கலந்து கொண்டனர். Tujuan saya dan juga fokus saya ialah untuk membantu khususnya sekolah-sekolah Tamil, sekolah-sekolah vernacular, sekolah-sekolah rendah untuk menambah kemudahan, membaiki peralatan ataupun infrastruktur di sekolah-sekolah untuk memastikan supaya sekolah-sekolah kita ini dapat ditingkatkan dan memberikan keselesaan kepada para guru dan kepada murid-murid, ya, supaya mereka ada satu keadaan yang baik untuk mereka belajar. நாடாளுமன்ற உறுப்பினரின் நிதி ஒதுக்கீட்டோடு 3 தமிழ் பள்ளிகளுக்கு மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டுக்கான காசோலைகளும் ஒப்படைக்கப்பட்டன. லோபாக் தமிழ் பள்ளி, நீலாய் தமிழ் பள்ளி, கெய்ரோ தோட்ட தமிழ் பள்ளி ஆகியவையே 3 பள்ளிகளாகும். இவ்வேளையில் பள்ளிகளுக்கான மானியங்கள் குறித்தும் முக்கிய தேவைகள் குறித்தும் அருள்குமார் வணக்க மலேசியாவிடம் விவரித்தார். மானியங்களுக்கான காசோலைகளை பெற்றுக்கொண்ட பள்ளி நிர்வாகத்தினரும் பெற்றோர் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளும் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இதன் மூலம் அவர்களுடைய பள்ளிகளுடைய தேவைகளையும் பள்ளிகளுடைய வசதிகளை மறுசீரமைப்பு செய்ய முடியும். இதன் மூலம் நம்முடைய மாணவர்கள் பள்ளியில் சிறந்த வகையிலும் நல்ல வசதிகள் கொண்டு கல்வி கற்பதன் மூலம் அவர்களுடைய அந்த கல்வி நடவடிக்கைகள் மிகவும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மானியங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் பள்ளி நிர்வாகம், பள்ளி பெற்றோர் சங்கம் மற்றும் பள்ளி வாரிய குழு இந்த மானியத்தை நல்ல வழியில் பயன்படுத்தி கொண்டு அனைத்து வசதிகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து தர வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. நம்முடைய வைபி ஆந்தனி லோக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதோடு சேர்த்து வைபி அருள்குமார் அவர்களும் நமக்கு ஏற்கனவே ஒரு 15,000 ரிங்கிட் வழங்கியிருக்காங்க. வைபி ஆந்தனி லோக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 86,280 ரிங்கிட் நம்மளுக்கு வழங்கப்பட்டது. இது பள்ளி மாணவர்களுடைய வளர்ச்சிக்கும் பள்ளியின் கட்டட சீரமைப்புக்கும் முக்கியமாக ஆசிரியர்களுக்கு மேசை, ஆனால் ஆசிரியர்களுடைய சலுகையை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதற்காக அவர்களுக்கும் இந்த சலுகை கொடுப்பதற்காக இந்த நம்ம பணம் கேட்டிருந்தோம். ஸோ அது இன்று நமக்கு வழங்கியதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பணம் 33,000 வெள்ளி நம்மளுக்கு கிடச்சது இது 2வது பிஎஃப்ஜி கிடச்சிருக்கு. முதல் தவணை 47,000 வெள்ளி கிடச்சி, இந்த தவணை 33,000 வெள்ளி கொஞ்சம் கூட கிடச்சிருக்கு. ஸோ இது பிள்ளைகளுக்காக, பள்ளிக்காக, பிள்ளைகளுக்காக இந்த பொருட்கள் வாங்கிறதுக்காக இது கொடுக்கப்பட்ட பணம். இதை நாங்கள் சிறப்பான முறையில், போன வருஷம் நாங்கள் இந்த 47,000 வெள்ளியும் சிறப்பான முறையில் செய்து இந்த எங்களுடைய எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டோம். அதனால் எங்களுக்கு 2வது தரையை இந்த காசு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வேலையில் வைபி ஆந்தனி லோக்குக்கும் வைபி அருள்குமாருக்கும் நன்றி தெரிவித்து கொள்கிறேன். இந்த நிதி எங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஐசி திரும்ப அப்கிரேட் பண்ணுறதுக்காக. ஸோ பள்ளிக்கூடம் பல ஆண்டுகளாக இங்கே வந்தவங்க கூட ஒரு சில வசதிகள் குறைவாக தான் இருக்குது. ஸோ எங்களுடைய பிஐபிஜி கூட சேர்ந்து இந்த அப்ளிகேஷன் செய்தோம். இந்த பலன் எங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாணவர்களுக்காக 20 கணினி, ஸ்மார்ட் போர்ட் மற்றும் கணினி அறை புதுப்பிக்க போகிறோம் நாங்கள். ஸோ இந்த உதவி மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பேருதவியாக இருக்கும். தொடர்ந்து எல்லா ஆண்டுமே ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம முக்கியமாக நம்மளோட தமிழ் பள்ளிகளுக்கு, இந்த வட்டாரத்தில் இருக்கிற தமிழ் பள்ளிகளுக்கு எல்லாத்துக்குமே தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. அண்ட் வருடம் முழுதுமே புருந்தோக்கான் கொடுக்குறாங்க. அதாவது முக்கியமாக ஸ்கூலோட வளர்ச்சிக்கு, ஸ்கூலோட மேம்பாட்டுக்கு ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த தருணத்தில் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்.
we would like to thank YB and for the continuous support. கிடைக்கப்பெற்ற நிதி பள்ளிகளின் வசதி கட்டமைப்பு மேம்பாட்டுக்கும் மாணவர்களின் கற்றல் உபகரணங்களுக்காகவும் நல்ல வகையில் பயன்படுத்தப்படும் என நம்புவதாக வந்திருந்தோர் தெரிவித்தனர்.